ஒருமுறை ராஜா காட்டுக்கு வேட்டையாடச் சென்றார். வழியில் ஒரு பெண்ணை பார்த்தார். அவள் நிறைமாத கர்ப்பிணி. தலையில் விறகுகளைச் சுமந்து கொண்டு போய்க் கொண்டிருந்தாள். சற்று நேரத்தில் அவளுக்கு இடுப்பு வலி ஏற்பட்டது. வலியால் அம்மா என்று கத்தினாள். ஒரு மறைவிடத்திற்குப் போனாள். சற்று நேரத்தில் அவளுக்கு ஒரு குழந்தை பிறந்தது. குழந்தையை அவளே கழுவி தானும் குளித்துவிட்டு குழந்தையை கையில் தூக்கிக் கொண்டே நடந்து சென்றாள். தூரத்திலிருந்து இதை வேடிக்கை பார்த்த அரசர் சிந்தித்தார். அரண்மனை திரும்பியதும் மந்திரியை அழைத்து காட்டில் நடந்தவற்றைச் சொன்னார். அரசரின் மனைவிகளான ராணிகள் இருவர் கர்ப்பமாக இருந்தனர். கர்ப்பிணியாக இருக்கும் ராணிகளுக்கு எந்தவித மருந்துகளையும் பிரசவத்திற்கு முன்னதாக தரவேண்டாம் என்று உத்தரவு போட்டார். அரண்மனையில் சுகவாசிகளாக வாழ்ந்துவிட்ட ராணிகள் இதனால் ரொம்ப கஷ்டப்பட்டனர். மறுநாள் தோட்டக்காரர்களிடம், தோட்டத்தில் பூச்செடிகளுக்கு தண்ணீர் விட வேண்டாம் என்றார் மந்திரி. 4-5 நாட்களாயிற்று. பூச்செடிகள் வாடிவிட்டன. ராஜா தோட்டத்திற்கு வந்தார். பூச்செடிகளை பார்த்து அதிர்ந்தார். தோட்டக்காரர்களை அழைத்து, ஏன் இப்படி செடிகளை வாடவிட்டீர்கள் என்று கோபித்தார். மந்திரி கூறியதன் பேரிலேயே நாங்கள் செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றவில்லை என்றனர் அந்த தோட்டக்காரர்கள். மந்திரியை கூப்பிட்டு வரச் சொன்னார். வந்தார். மந்திரி விசாரித்தார் மன்னர். அரசே, காட்டில் உள்ள செடிகளுக்கு யார் தண்ணீர் ஊற்றுகிறார்கள்? அவை தானாகவே வளரவில்லையா? பூத்து குலுங்கவில்லையா? அதேபோல் நம் தோட்டத்திலும் நடக்கட்டும் என்றுதான் பூச்செடிகளுக்கு தண்ணீர் ஊற்ற வேண்டாம் என்றேன் என்றார் மந்திரி. மேலும் அவர் ராஜாவிடம், காட்டில் உள்ள செடிகளுக்கு மழை பெய்தாலே போதும். நம் வீட்டுச் செடிகள் அப்படியல்ல. 2 நாள் தண்ணீர் ஊற்றாவிட்டாலே வாடிவிடுகின்றன. அதுபோல்தான் நமது ராணிகளும். அவர்களின் பிரசவ வேதனைகளை தாங்கள் விஷப்பரீட்சை செய்ய வேண்டாம் என்றார். இதற்காக ஏன் பூச்செடிகளுக்கு தண்ணீர் ஊற்ற வேண்டாம் என்றீர் என்றார் அரசர். காட்டில் பிரசவம் செய்த பெண் வேடர்குலப் பெண், உழைப்பாளி. அதனால் உடல் வலிமை உள்ளவள். நம் ராணிமார்களோ உடல் உழைப்பு இல்லாமல் சுகவாசிகளாக வாழ்பவர்கள். அதனால் பலவீனமானவர்கள். அவர்களிடம் மருந்தில்லாத பிரசவத்தை எதிர்பார்க்காதீர்கள். அவர்களுக்கு வைத்திய உதவியை தொடரச் செய்யுங்கள் என்றார் மந்திரி. ராஜா தன் தவறை உணர்ந்து அன்று முதல் ராணிகளுக்கு மருத்துவ உதவியை தொடரச் செய்தார்.